ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். என் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து வந்தவொடனே நான் இதை செஞ்சு கொடுப்பேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் இது. வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்னு குவிக்கா பார்த்தலாம். இந்த ரெசிபிக்கு நீங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஒரு 20 மினிட்ஸ்ல எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். பொதுவா இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் பண்றதுக்கு வந்து பிரஸ்ட் மீட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு சிக்கன் பிரஸ்ட் நான் 2 எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் பிரஸ்ட்டை நம்ம இந்த மாதிரி நீல வாக்குல சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு அடுத்தது வந்து ஒரு பவுல்ல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கிறேன். அது கூட கொஞ்சமா பாலை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து இதை ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு பவுல்ல மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃபிளார் நான் ஒரு கப் சேர்த்துக்கிறேன். இந்த ஆல் பர்பஸ் ஃபிளார்ல நம்ம கொஞ்சம் சீசனிங் ஆட் பண்ணணும். நீங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த சீசனிங் வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து இப்போ வந்து பெப்பர் சேர்க்கிறேன். உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். பெப்பர் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், பெப்ரிகா இதெல்லாம் வந்து ஒன்னும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சீரக பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சீசனிங் பிடிக்கும் பிடிக்காதுன்றத பொறுத்து நீங்க வந்து இதை மாத்திக்கலாம். மெயினா வந்து சுகர் சேர்க்கறதுக்கு மறந்துடாதீங்க. இப்போ நான் எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல் பர்பஸ் ஃபிளாரோட சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். சிக்கன் கட் பண்ணி ரெடியா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எண்ணெயோட டெம்பரேச்சர் வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். எண்ணெய் வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹைட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து 300ல இருந்து 350 இருக்கிற மாதிரி ஒரு டெம்பரேச்சர்ல வச்சுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் அதை வந்து மீடியம்ல வச்சுட்டு நான் பொரிக்க ஆரம்பிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் பீசஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த எக் வாஷ் இருக்கு இல்லையா, அதுல நல்லா வந்துட்டு துவைச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அதை அப்படியே வந்து இந்த ஆல் பர்பஸ் ஃபிளார் மிக்ஸ்ல வந்து போட்டுட்டு சீசனிங்கோட இருக்கு இல்லையா, அதுல நல்லா போட்டு அதுல நல்லா வந்து உதிர்த்து விட்டுட்டு திரும்பவும் வந்து ஒரு தடவை எக் வாஷ்ல போட்டு எடுத்து திரும்பவும் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் கோட்டிங் நல்லா கொடுத்து உங்களுக்கு எவ்வளவு திக்கா வந்துட்டு அந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு நல்லா வந்துட்டு எக்ஸஸ் பவுடர் எல்லாம் இந்த மாதிரி லைட்டா ஷேக் பண்ணி எக்ஸஸ் பவுடர் எல்லாம் எடுத்துட்டு நீங்க வந்து எண்ணெயில சேர்த்துக்கோங்க. ஒரே நேரத்துல 4-5 ஸ்ட்ரிப்ஸ் அப்படி இந்த மாதிரி வந்து நீங்க சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து டெம்பரேச்சர் நல்லா ஹை டெம்பரேச்சர்ல இருக்கணும். 300 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட்காவது எண்ணெய் இருந்தாதான் இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் உள்ள போட்டோன்னே வந்துட்டு உங்களுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டா வரும். ஸோ அதனால எண்ணெய் டெம்பரேச்சர் குறையாம பாத்துக்கோங்க. திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துட்டா அவ்வளவுதான் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ரெடி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லயே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆயில யூஸ் பண்ணி எந்த விதமான சோடா மாவு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்காம ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்ல நம்ம வந்து இன்னைக்கு சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத எங்களோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது என் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக்குக்கு. ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ so much for watching. Bye. Take care.